வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன் அப்படின்னா, காஞ்சிபுரத்துல ஒரு மாநாடு மாநாடா, பொதுக்குழு கூட்டமா ஏதோ நடந்துச்சு. ஓகே. அதுல நம்மளுடைய டிவிகே கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஸ்பீச் குடுத்தாங்க. ஸோ அதுல 1, 2 விஷயங்கள் நம்ம பேசலாமே அப்படின்னு நம்மளுக்கும் வம்பிழுக்கணும்ல. அவர் மட்டும் வம்பிழுத்தா எப்படி? நம்மளும் வம்பிழுப்போம் அப்படின்னு சரி பண்ணுவோம். என்ன காசா பணமா? அப்படிங்கிற மாரி தான். அதாவது என்ன அப்படின்னா, ஓவரால் இதுவரைக்கும் நாங்க இத பண்ண போறோம், அத பண்ண போறோம் அந்த மாதிரி எதுவுமே இதுவரைக்கும் வாய திறக்காத திரு விஜய் அவர்கள், இந்த மாநாட்டுல நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் குடுத்திருக்காரு. சோ அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏற்கனவே நடந்திருக்கா? இனிமே தான் அதெல்லாம் நடத்தணுமா? அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, வழக்கம் போல நம்மளுடைய திமுக அரசு வம்பிழுத்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல முக்கியமா அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, பஸ் ஸ்டாப் கட்டி தர முடியாதா இவங்களால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இந்த ஆட்சியில இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே நிறைய பஸ் ஸ்டாப்ஸ் கட்டியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து புதுசா ஒரு இடத்துல கட்டும்போது அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இப்படி இந்த இடத்துல கட்டுறீங்க? இந்த இடம் மக்களுக்கு வசதி இல்லையே, இங்க போய் கட்டுறீங்களா, அங்க போய் கட்டுறீங்களா, அந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, காஞ்சிபுரத்துல ஏன் இங்க இருக்கிற பில்டிங்க விட்டுட்டு இன்னொரு இடத்துல புதுசா ஒரு பில்டிங் கட்டி தர முடியாதா இவங்களால, அரசாங்கத்தால அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஏற்கனவே கேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங், அதுக்கு இன்னொரு பில்டிங் கட்டணும்னா கேஸ் முடியணும். அதுக்கப்புறம் அது எங்க இது பண்ணணும் அப்படிங்கறது அதிகாரிகள் சொல்லணும். அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவாரு. ஆட்சிக்கு வருவாருன்னு நம்புவோம். ஏன்னா அவ்வளோ ஆணித்தரமா பேசியிருக்காரு. ஒருவேளை அடுத்த தடவை நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வந்தா நாங்க தாயா வருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஓகே, பரவாயில்ல, வரட்டும். ஏன்னா தமிழர்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. நீ யாரு ஆட்சி பண்ணாலும் சரி, நாங்க இப்படிதாயா இருக்க போறோம். எவன் வந்தா எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிதான். ராம ஆண்டாலும் சரி, ராவண ஆண்டாலும் சரி, எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நாங்க ஓடி ஓடி உழைக்கத்தான் வேணும். எங்க சாப்பாட்டுக்கு நாங்க தான் சம்பாதிக்க வேணும். யாரு எதுவும் திருத்த போறது கிடையாது அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெளிவா தெரியும். சோ அதனால நம்ம எதை பத்தியும் கவலைப்படல. யார் வேணா சண்டை போட்டுக்கோங்க, யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைமையில இருக்கும். அப்படியே ஒரு ஞானி நிலைமையில தான் இருக்கும் நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே. ஏன்னா எதையுமே கண்டுக்கிறது இல்ல பாருங்க. அதுதான் நம்ம வேணும் நம்மளுக்கு. ஞானி அப்படின்னாலே எதையுமே கண்டுக்காம இருக்கிறவங்க தான் ஞானிகள். சோ அந்த இதுபடி நம்ம தமிழர்கள் எல்லாருமே எப்பயோ ஞானிகள் ஆயிட்டாங்க. சோ யார் வேணா ஆட்சிக்கு வாங்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காஞ்சிபுரம் மாநாட்டுல அவர் சொல்லும் போது எல்லாருக்கும் தனித்தனியா எல்லா குடும்பத்துக்கும் கண்டிப்பா ஒரு வீடு இருக்கணும், வீட்டுல கண்டிப்பா ஒரு 2 வீலர் இருக்கணும் அப்படிங்கறத நாங்க இது பண்ணுவோம். அதை தாண்டி எல்லா வீட்லயும் ஒரு பட்டதாரி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கறத நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இப்போ எல்லா வீடுகள்லயுமே பட்டதாரிகள் உருவாகிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எந்த வீட்டுல கேட்டாலும் என் பொண்ணை படிக்க வைக்கலப்பா, என் பையனை படிக்க வைக்கலப்பா, எங்களுக்கு படிக்க வைக்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யாரும் சொல்ற மாதிரி தெரியல. வில்லேஜ்ல கூட, ரொம்ப டீப் வில்லேஜ்ல கூட போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க கூட ஒரு அண்டர் கிராஜுவேட்டாவது படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல எல்லாருமே பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, காலேஜுக்கு அனுப்புறாங்க. சோ அது ரொம்ப ரேர் கேஸ் தான் படிக்காம இருக்காங்க. ஓகே, அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்னு தெரியல. அது நல்ல விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன அப்படின்னா, வீட்டுக்கு இப்பெல்லாம் பார்த்தோம்னா வீட்டுக்கு வீடு இன்ஜினியரா இருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வீடு டிகிரி ஹோல்டர்ஸ் நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்றது எப்படி அப்படிங்கிறது, அதை என்ன விமர்சனம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் 2 வீலர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லார் வீட்லயுமே இப்போ 2 வீலர் இருக்கு. அதுதான் லோன் போட்டா எல்லாரும் வாங்கிடுறாங்களே. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே 2 வீலர் வச்சிருக்காங்க. 2 வீலர் இல்லாத வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஸோ மேபி அவங்க 2 வீலர் இல்லாத ரொம்ப ஏழப்பட்டவங்களுக்குலாம் 2 வீலர் வாங்கி கொடுப்பாங்களா இருக்கும். எனக்கு என்ன அப்படின்னா, அப்படி 2 வீலர் நீங்க வாங்கி கொடுக்கறதா இருந்தா அதுவும் இலவசமா கொடுக்கறதா தானே அர்த்தம். அதை தாண்டி இப்போ டிவிகே கட்சியில இருந்து நிறைய பேர் சில இடங்கள்ல இலவசமாக பொருட்கள் எல்லாம் கொடுக்கறத வீடியோல பாக்குறோம். அதாவது இலவச பொருட்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா சினிமால காமிச்சிட்டு, அந்த சினிமாவின் எதிரொலியாக அவருடைய ரசிகர்களும் வீட்டில் வாங்கி வைத்திருக்கக்கூடிய இலவசங்களை போட்டு உடைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் இப்ப அவங்களே இலவசங்களை கொடுப்பாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கக்கூடிய மாதிரி இல்ல. இருந்தாலும் பார்ப்போம், இவங்க எப்படிதான் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எல்லாமே ஆல்ரெடி இங்க நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இருந்தாலும் சரி,
ஏதோ சொல்றாரே கேட்டுக்குவோம், ஏன்னா எல்லாரும் சொல்றதையும் நம்ம கேட்டுட்டு பேசாம தான் உட்காந்துருக்கோம், அது மாதிரி இவர் சொல்றதையும் கேட்டு பேசாம உட்காந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி, நீ பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி பேச விட்டுறது, வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் வந்து அங்கிள் அங்கிள் அங்கிள்னு ஒருத்தர் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாரு. இப்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னா மாப்பிள அப்படின்ற மாதிரி அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னையா குடும்ப சண்டையவாயா இப்படி வந்து மேடையில வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, மக்கள் தான் முட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது. சரி, அதை வந்து தனியா அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இவர் ஓவரால் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் பேசுறதே பார்த்தா அப்படி ரொம்ப வந்து அடி வயிற்றுல இருந்து கத்தி பேசுறது வைக்கிறது. அது ஏன் அவ்வளவு கத்துறீங்க, இவ்வளவு கத்த வேண்டிய அவசியமே இல்லையே, நீங்க சாப்பிட்டாவே பேசலாமே, இவ்வளவு கத்தி பேசணுங்கிற அவசியமே இல்ல. எந்த அரசியல்வாதியுமே இவ்வளவு கத்திக்கிட்டு இவ்வளவு எமோஷனலா பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நான் வந்து பார்த்தது இல்ல. மேபி வந்து இந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அண்ட் நிறைய வீடியோக்கள் வந்து அவர் பேப்பரை வச்சு பேசுறது வைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு நார்மலா நடக்கிறது, அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சில இடங்கள்ல மறந்து போயிட்டாரு, ஐயோ அண்ணனே மறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நடக்கதான் செய்யும், அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி நடக்கதான் செய்யும். எனக்கு என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவர் வந்து என்ன சொல்றாரு, எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசி வச்சிருக்காரு. ஒருவேளை அடுத்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே வின் பண்ணிட்டா அப்போ வந்து இவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து யோசிக்கணும் கொஞ்சம். அப்ப கூட வந்து என்னன்னா, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு உண்டான ஆன்சரையும் போன மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு. சோ அதே மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதா. எனக்கு வந்து என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் வந்து கொள்கையே இல்லைன்றாங்களே, நம்ம வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னே வச்சிருக்கோமே, அதானே நம்ம கொள்கை. சரி, அதன்படி நடந்தீர்களா? இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? அந்த கொள்கைக்கு ஏத்த மாதிரி இதுவரைக்கும் உங்க கட்சியில இருந்து என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இன்னும் செய்யல, இனிமேதான் செய்ய ஆரம்பிப்பாங்க போல இருக்கு. சரி, ஆரம்பிக்கட்டும். ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மெல்லமா கொள்கையில வந்து ஜாயின் பண்ணுவாங்க, எதிர்பார்ப்போம். என்ன, நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வைக்கணும், சரியா? அதே மாதிரி வந்துட்டு வக்பு வந்து எதிர்த்து முதலில் கோர்ட்ல நாங்க தானே வந்து தாக்கல் செய்தோம். அதாவது என்ன அப்படின்னா, ஆதாரம் இல்லாத விஷயத்துக்கு நாங்க தான் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நீங்க சொல்லிக்கலாம். ஆனா இந்த கோர்ட்ல தாக்கல் பண்றது, கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்றது, இதெல்லாம் டேட் போட்டு தான் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணாங்க அப்படிங்கிறது கோர்ட்லயும் இருக்கும், மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யார் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம தமிழக அரசு தான் வந்துட்டு இந்த வக்புக்கு எதிர்த்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சா கூட வந்துட்டு நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு போனோம், நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க கட்சியில இருந்து ஃபைல் பண்ண ஃபர்ஸ்ட் கேஸ் இதுவா இருக்குமோ? சோ அதத்தான் வந்து இவர் இப்படி சொல்லிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சோ அது கூட இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற எதுவும் பெரிய விஷயத்துக்கு வந்து நாங்க கேஸ் ஃபைல் பண்ணோம், போராடணும் அப்படிங்கிற மாதிரி டிவிகேல இருந்து எதுவும் பெருசா பண்ண மாதிரி தெரியல. சோ இது வந்து பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ பாப்போம், இதுக்கு மேல என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்தடுத்த மாநாடுகளில் இவர்கள் அடுத்தடுத்த கொள்கைகள் அடுத்தடுத்து எல்லாருக்கும் என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நம்பணும், நம்பிக்கை தான் எல்லாம். நம்பிக்கை அதானே எல்லாம். ஓகேவா? சோ நம்புவோம், பார்ப்போம். ஆட்சி மாற்றம் நடக்க போகிறதா, இல்லை அதே ஆட்சி தொடர போகிறதா என்பதை இன்னும் ஒரே வருடத்தில் நாம் கண்ணார காண போகிறோம். என்ன நடந்தாலும் சரி, நம்ம இப்படியே தான் இருக்க போறோம். அதை பத்திலாம் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சோ போய் வேலையை பாருங்க, அவ்வளவுதான். அடுத்த விடையில் சந்திக்கிறேன். பாய்.